மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்திருக்கிறார். ஓபிஎஸோடு இணைந்து பயணிப்பாருங்கிறதான் எதிர்பார்த்த இது. இப்ப நீங்க ஓபிஎஸ் கூட திமுகல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் ஆல பாதிக்கப்பட்டவர், அதனால அவர் இறுதியில திமுக அணியில வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. செங்கோட்டையன் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அது செங்கோட்டையன் அதை எரிரத்தியில எண்ணெய் ஊத்துறாரு. டிசம்பர் வரை பாஜக எப்படி இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு பாஜக கைவிட்டா ஸ்டாலின் தான். எடப்பாடிக்கு கடும் நெருக்கடி தானே சார், ஏன்னா விஜயும் கூட்டணிக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. 20% ஓட்டு எடுத்தவருக்கு எப்படிங்க நெருக்கடி இல்லாம இருக்கும்? 2-1 கேட்கலன்னா மோடி ஏமாளிங்க, அமித்ஷா ஏமாளிங்க. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். இன்னைக்கு 2 முக்கியமான அரசியல் விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று, மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்திருக்கிறார். 2வது, செங்கோட்டையன் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. இந்த மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தது எதிர்பார்த்த ஒன்று தானா? அதாவது ஓபிஎஸோடு இணைந்து பயணிப்பாருங்கிறதான் எதிர்பார்த்த இது. மனோஜ் பாண்டியன் அவருடைய தந்தை பிஹெச் பாண்டியனுக்கு நினைவிடம்லாம் பெரிய அளவில் இன்னைக்கு கோவிந்த பேரில் அவங்க ஊரில் இருக்குதுன்னா அதில் ஓபிஎஸ் அதை முன்னெடுத்து செய்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் அவர் சங்கரங்கோயில் இடைத்தேர்தலிருந்து சசிகலா குடும்பத்துக்கு எதிராக அவர் ஓபிஎஸ் அவங்க ஒன்றா தான் பயணப்பட்டாங்க. அதற்கு பிறகு நடந்த சம்பவங்களில் நெல்லை மாவட்ட அரசியல், நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த நயனார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக வந்தது எல்லாமே எடப்பாடி முதல்வருங்கிற அணிக்குள்ளே தனக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை, பாஜக இடம்பெறக்கூடிய அணிலையும் வாய்ப்பு இல்லைங்கிறத அவர் உணரும்போது அவர் 2021 திமுக வேட்பாளர் பூங்கோதை ஆலடியார்னான்னு நினைக்கிறேன், அவங்கள தோக்கடிச்சார். அப்போ மீண்டும் அங்கே அவருக்கு திமுகவில் சீட்டு கிடச்சிதுன்னா வெற்றி பெற முடியும். குறிப்பாக அதில் நாடார்கள் 50-60% மேலே உள்ள தொகுதி ராக்கெட் ராஜா அங்கே நிற்பார், தம்பி ஹரிநாடார் அம்பாசுவந்தில் நிற்பான். அங்கே நம்ம தான் 2 பேரும் ஒரே தொகையில் நிற்காதீங்கப்பான்னு நம்ம கருத்தை ஹரிநாடார்கிட்ட சொன்னேன், ஏற்றுக்கிடுவான்னு நம்புகிறேன். அதில் அவருக்கு டிசைடிங் ஓட்டாக முக்குலத்தோர் மறவர் சமூக ஓட்டு தான் வரும். மறவர்கள் எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டாங்க, முக ஸ்டாலினை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு அங்கே பிரகாசமாக இருக்கிற அடிப்படையிலும் ஒரு தொகுதி அவருக்கு வெற்றியை கொடுக்குங்கிறதுலையும் திமுகவும் அவர் ஒரு பவர்ஃபுல் நாடாக பிஹெச் பாண்டியனுக்குன்னு பெரிய செல்வாக்கு உண்டு, அந்த குடும்பத்துக்குன்னு செல்வாக்கு உண்டு. அந்த அடிப்படையில் அவர் அந்த நெல்லை மாவட்டத்துக்குள்ளே அவர் ஒரு ப்ளஸ்ங்கிற அடிப்படையிலும் திராவிட முன்னேற்ற கழகமும் அவரை சேர்த்துருக்காங்க. பட் நான் என்னோட கணிப்பு ஓபிஎஸோட இணைந்து பயணிப்பார்னு தான் எதிர்பார்த்தேன். பட் அரசியல் நிர்பந்தங்கள் பல சூழல் காரணமாக அவர் திமுகவில் சேர்ந்திருக்காரு. அவருக்கும் லாபம் தான், திமுகவுக்கு லாபம் தான். இப்போ அந்த வெற்றி வாய்ப்பு ஒன்று தான் காரணமாக இருக்குமா சார்? எப்படி அது? அரசியலில் வெற்றி வாய்ப்பு தான் பிரதானம். வெற்றி வாய்ப்பை விட்டால் 5 வருஷம் அரசியல் போயிடும். ஸோ திமுக ஆலங்குளம் சீட்டு தருவான்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் ஸ்டாலின். இவரும் ஸ்டாலினுக்கு ஒரு ப்ளஸ்ஸு, ஸ்டாலினுக்கு அவர் ப்ளஸ்ஸு. மாவட்டத்துக்குள்ளே மீதி அவருக்கும் நயனார் நாகேந்திரனுக்கும் ரைவலரி உண்டு. அது தெரிஞ்ச விஷயந்தான், டிடிவி தரப்பு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவர் பாஜக தலைவராக இருக்கும்போது அந்த திமுகவுக்கு எதிரணியில் போய், அதுவும் தோல்விகரமான அணி தான், இது வெற்றிகரமான அணியிலேயே ஒரு வாய்ப்பு வருதுன்னு அவர் ரஷ் பண்ணிட்டாருன்னு தான் நான் தோணுது. கொஞ்சம் அமைதியாக இருந்து டீமாக செயல்பட்டுருக்கலாம், பட் அவர் ரஷ் பண்ணி அவசரப்பட்டு சேர்ந்திருக்கிறாரு. ஸ்டாலின் டிக்கெட் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் வெற்றி வாய்ப்பு பிரகாசம் தான். இப்போ நீங்கள் ஓபிஎஸ் கூட திமுகவில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இப்போ மனோஜ் பாண்டியன் போயிருக்கிறார்ல, மனோஜ் பாண்டியன் போயிருக்காருங்கிறதுக்காக ஓபிஎஸ் டிஎம்கேல போகிறதுக்குள்ள வாய்ப்பு ஒன்றும் குறைஞ்சி போகலை, அது வாய்ப்பு தெளிவாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஓபிஎஸ் மட்டும் இல்லை, பீகாரில் காங்கிரஸ் கட்சியே முன்ன விட 12 சீட்டு குறைச்சி தான் வாங்கியிருக்காங்க. அந்த 12 சீட்டு குறைச்சதில் 12ல் 10 சீட்டு 2 ஃப்ரெண்ட்லி கண்டஸ்ட் இருக்குது, 10 சீட்டு. அதில் விஐபி பார்ட்டின்னு மீனவர்களை பிரதிபலிக்கக்கூடிய முகேஷ் சகானிங்கிற ஒரு கட்சிக்கு 18 சீட்டை, என்டிஏல 6 சீட்டு நின்ற கட்சிக்கு தேஜஸ்வி யாதவ் 18 சீட்டு கொடுத்துருக்கிறாரு. அவரை கொண்டு டெப்டி சீஃப் மினிஸ்டராக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் 10 சீட்டை தியாகம் பண்ணியிருக்கு.
அப்போ காங்கிரஸ் வந்து பாஜகவுக்கு எதிரான அணியை பலப்படுத்துறது தான் ஆல் இண்டியா ஸ்டாண்டே தவிர திமுக விட்டுக்கிட்டு பலம் நிரூபிக்காதுகிட்ட விஜய் கிட்ட வர்றதுக்கெல்லாம் காங்கிரஸ் ஸ்டாண்டே கிடையாது. அது ஜான் ஆரோக்கியசாமியின் பொய் செய்திகள். அண்டோனியோ மைனா கிறிஸ்டினா இருக்கலாம், ஜான் ஆரோக்கியசாமி கிறிஸ்டினா இருக்கலாம், விஜய் கிறிஸ்தவராக இருக்கலாம். நான் அரசியலில் என்ன லாபம்னு தான் எல்லாரும் பார்ப்பாங்களே தவிர அந்த வகையில் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டிலையும் ஓபிஎஸ், டிடிவி, பிரேமலதா விஜயகாந்த், டாக்டர் ராமதாஸ், பலம் நிரூபிக்காத ஃபேஸ் வேல்யூ உள்ள க்ரௌட் புல்லரான விஜய், இந்த 5 பேரும் இந்தியா கூட்டணிக்குள்ள இண்டி கூட்டணிக்குள்ள அவங்களோட இந்தியா கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு காங்கிரஸ் சீட்டை குறைச்சிக்க தயார். அதுதான் சோடங்கருங்கிற ஒரு கூட்டணி நாட்டு நலனுக்காக அப்படியே இருக்கும். சீட்டுங்கிறத கூடுதல் சீட்டுங்கிறத தலைமை முடிவு பண்ணணும். தலைமை கூடுதல் சீட்டை முடிவு பண்ணல, தேவைப்பட்டா தலைமை குறைச்சி சீட்டு வாங்கும். விஜய் உள்ள கொண்டு வந்து சீட்டு கொடுக்கணும்னாலோ ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்து அவரை சார்ந்த பலரும், கோபாலகிருஷ்ணன், பலரும் அவர் கூட இருக்கிற ஐயப்பன், இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணும்னாலும் டிடிவி அவர்கிட்டையும், வேலு கார்த்திகேயன், தேர்போகி பாண்டியன், நிறைய பேர் அவர்கிட்டையும் இருக்கிறாங்க. கோயில்பட்டியில் ஒரு ஜமீன்தார், அவர் கோயில்பட்டி ஒரு முக்கியமான ஒரு லீடர், நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னாலும், தேமுதிகவுக்கு குறிப்பிடத்தக்க அளவு சீட்டு கொடுக்கணும்னாலும், டாக்டர் ஐயா கூட ராமமுத்துக்குமார், கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவர் ரவிராஜ், ஜி.கே. மணி, இன்னொரு எம்எல்ஏ, இவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னாலும், விஜய் அவர் கூட இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா, பேரறிஞர் அண்ணாவின் பற்றுதல் கொண்டவர், வேட்டிங்கிறது கொள்கை, துண்டுங்கிறது பதவி, அரசியல் எதிரியை வீழ்த்திக்கிட்டு கொள்கை எதிரிக்கு எதிராக இடுப்பில் இருக்கக்கூடிய துண்டு போயிடக்கூடாதுங்கிற அண்ணா வழியில் அவங்க வந்து பாஜக இருப்பதா மெயினுங்கிற ஒரு முடிவை விஜய் தரப்பு, துண்டு போனாலும் பரவாயில்ல வேட்டியை நழுவ விட்டுறக்கூடாதுன்னு கொள்கை எதிர்ப்புங்கிற லெவலில் பாஜக எதிர்ப்பாங்கன்னா, விஜய்க்கு சீட்டு கொடுக்கறதுனாலும் நீங்கள் செய்யுங்க, நாங்களும் சீட்டை குறைச்சிக்கிறோம், பீகார் வழியில் குறைச்சிக்கிறோங்கிறத காங்கிரஸ் சொல்லிட்டாங்க. இனிமேல் தினமலர், ஜான் ஆரோக்கியசாமி சொல்லக்கூடிய பொய் செய்தியெல்லாம் சொல்லி போனால் தினமலர் இருக்க மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து போயிடும். எங்கள் தலைவர் ராமசுப்ரே ஐயர் அவரோட வாரிசுகளுக்குடைய கிரெடிபிலிட்டி போயிடும். இது தொடர்பாக தான் ஸ்டாலின் வந்து சொக்கர் வீட்டு திருமணத்தில் பேசுனது. உதயநிதி ஸ்டாலின் கை நம்மளை விட்டு போகாது, கை நம்மளோட தான் இருக்குன்னு பேச காரணம் என்னன்னா, அவங்க இந்தியா கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு விஜயை வேணாலும் நாங்கள் கொண்டு வரோம், அதுக்காக சீட்டை வேற நாங்கள் குறைச்சிக்கிறோங்கிற முடிவை அவங்க எடுத்துட்டாங்க. விஜயை வந்து பாஜக சைடு போக விடாமல் தடுக்கணும்னு ஒரு ராகுல் முயற்சி பண்ணுறாரு. இப்போ இதில் ஓபிஎஸ் திமுக பக்கம் வராரு அப்படின்னு நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தீங்க. இப்போவும் அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வைத்தியலிங்கத்து கூட பேசுறதுக்குறாங்க திமுக அப்படின்னு ஒரு செய்தி வருது. இப்போ இவங்க எல்லாருமே திமுக அணியில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? யார் எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. பட் ஓபிஎஸ் வந்து இபிஎஸ்ஸால் பாதிக்கப்பட்டவர், அதனால அவர் இறுதியில் வந்து திமுக அணியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதுக்கான உள்ள கேண்டிடேட்ஸுக்காக நாங்களும் சீட்டை குறைச்சிக்க தயாருன்னு காங்கிரஸே சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ்க்காக மட்டுமில்லை, டிடிவி, ராமதாஸ், பிரேமலதா விஜயகாந்த், விஜய் 5 பேருக்காகவுமே காங்கிரஸ் வந்து நாங்கள் பீகார் மாதிரி சீட்டை குறைச்சிக்க தயாருன்னு சொல்லியிருக்காங்க. இது பலர் முகத்தில் கறி பூசப்பட்ட ஒரு விவகாரம். நாம் சொல்கிறது கரெக்டாக இருக்கும், தரவுகளோட சொல்லுவோம். ஒரு உதாரணத்தை சொல்லி ஒரு அரசியல் கட்சி எப்படி செயல்படுங்கிறதுக்கு உதாரணமாக வச்சு நாம் விஷயங்களை சொல்கிறோம். இன்னும் நாம் சொல்கிறோம், 5ஆம் தேதி தனிச்சு போட்டிப்பார் மண்குதிரை விஜய். தனிச்சு போட்டிட்டதுக்கு அவர் ஆள் கிடையாது. 234 தொகுதியில் அவர் அன்னதானம் அவருக்கு நடந்ததுன்னு சொன்னார். 35க்கு மேலே இல்லை. மீண்டும் கேட்குறேன், சாணக்கியாவில் ரங்கராஜ் பாண்டே உங்கள் நட்பு வளையத்திலேருந்து வாங்கி 234லையும் அன்னதானம் நடந்துன்னு போடுங்க, அப்போ விஜய் தனிச்சு நிற்பாருன்னும் அவரை ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டோட நீங்கள் வந்து கருத்து கணி போட்டால் நியாயமாக பண்ணுறீங்க பாண்டேங்கிற, அல்லது பாண்டையை வந்து மோசடி பண்ணுறிய பாண்டேன்னு தான் சொல்லுவேன். அல்லது நீங்கள் நியாயமாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 234லையும் இந்த ஊரில் இவர், அந்த ஊரில் இவர் போட்டார், 234 கேண்டிடேட்டு விஜய்க்கு இருக்குங்கிறத மதிப்புக்கும் பாசத்துக்குரிய தம்பி, அன்புக்குரிய தம்பி ரங்கராஜ் பாண்டே சொல்லலைன்னா அவர் மோசடி பண்ணுறான்னு தான் அர்த்தம். ஏன்னா விஜய்க்கு மோசடி வேலை இதுதான். மீண்டும் 5ஆம் தேதி தனிச்சு போட்டிட்டு நாங்கள் முதல்வனா சொல்லுவாங்க. பட் அவரும் கொள்கை எதிரிக்கு எதிராக இந்த கூட்டணிக்கு வந்தால் ராகுல் காந்தியோட பேச்சுவார்த்தையில் அவர் சீட்டை குறைக்க தயார் இருக்கு. பீகாரில் அப்படி குறைச்சிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் சீட்டு குறைக்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது சார். இப்போது திமுகவில் இவர் அதிமுகலேருந்து வரவருக்கெல்லாம் ஸ்டாலின் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இது என்ன கணக்கு? இன்னும் கொடுப்பாரு. அதிமுகவில் சிட்டிங் எம்எல்ஏ யாரெல்லாம் ஸ்டாலின் வந்து எம்எல்ஏ ஆக முடியும், அமைச்சராக முடியும்னா அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாரு. செம்மல் அண்ணனு கூட கொடுப்பாரு. செம்மல் அண்ணன் போன்றவங்களாம் ராஜ்யசபா எதிர்பார்ப்பாங்க. இல்லைன்னா அவங்களும் இதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் பயன்படுத்த போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அதிமுக சிட்டிங் எம்எல்ஏக்கெல்லாம் ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கோட திமுகவின் செல்வாக்குன்னு சேர்ந்தால் ஜெயித்துருவாங்க. எடப்பாடி பழனிசாமி பலகீனப்பட்டிருக்கிறாரு. ஓபிஎஸ் நீக்கத்திலே 13% ஓட்டு அடி வாங்கியிருக்குது. அப்போ நீங்கள் ஆலங்குளத்தில் 8% ஓட்டு கூட அதிமுக கிடையாது. முக்குளத்தூர் ஆலங்குளத்தில் எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப்பை விரும்பலை. நாடார்கள் நாங்கள் களத்துக்குள்ளே போனோம்னா கிளியராக எடப்பாடிக்கு எதிராக நாடார்களை திருப்பிடுவோம். ஏற்கனவே நாங்கள் 3 தொகுதியில் டெபாசிட் இழக்க வச்சதும் சொல்லி தான் அதை அடித்தோம் எடப்பாடி கிட்ட. தமிழ் ஒரு நல்ல உலகத்தில் நாங்கள் பிளேயர்ஸு
தம்பி ரங்கராஜ் பாண்டே மாதிரி சவுக்கு சங்கர் மாதிரி வெறும் யூடியூபர்ஸ் இல்லை, பிளேயர்ஸ். எடப்பாடியை சொல்லி தான் டிக்ளேர் பண்ணி தான் செய்வோம்னு சொல்லி 3 தொகுதியில் டெபாசிட் இழக்க வச்சோம். அப்போ நாங்கள் களத்துக்கு போனோம்னா நாடார் ஓட்டையை எடப்பாடிக்கு எதிராக ஈஸியாக திருப்ப முடியும். அதற்கான காரணங்கள் இருக்கு. அவர் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு பாராட்டை கேட்டிருக்காரு, பாராட்டுக்குரியது. ஏன் இந்து முன்னணி தலைவர் தாலிங்க நாடார் கேட்கலங்கிற கேள்வியும் பொதுவாட்டே அதுக்குள்ள வருதுன்னு சொல்லும்போது பல அம்சங்களை அவரை நாடார்கள்ட்ட பலகீனப்படுத்த எங்களுக்கு தெளிவாக முடியும். ஸோ மனோஜ் பாண்டியன் போன்றவங்க என்ன நினைக்காங்கன்னா, எடப்பாடியை சிஎம்மா சொல்லி ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க திமுகவுக்குள்ள போயிடுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு முக்குலத்தோர் ஓட்டு எடப்பாடி ஏற்றுக்கிடாதவங்க ஆலங்குளம் தொகுதியில் முக்குலத்தோர் ஓட்டு டிசைடிங் ஃபேக்டர் ஓட்டு, அதில் தான் 21 ஜெயித்தாரு. அதில் ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு துணை புரிஞ்சுது. இப்பவும் எடப்பாடியை ஏற்றுக்கிடாத அந்த ஓட்டு மனோஜ் பாண்டியன் கேண்டிடேட் ஆனுன்னா அது துணை புரியுங்கிறதான் உண்மை நிலைமை. ஸோ இதே மாதிரி மற்ற பகுதிகளிலையும் அந்த தங்கமணிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும். அவர் இப்போவே குமாரமணத்தில் லேட் பண்ணியிருக்கிறார். அவர் திமுக நின்னாலும் ஜெயிக்க முடியும். இப்படி திமுகவில் ஸ்டாலின் டிக்கெட் கொடுக்க தயார்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் எடப்பாடியை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு திமுகவுக்கு போக தயாராக தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த கோர் ஓட்டர்ஸோட ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா சார்? அவங்க அதிமுகவுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. இவங்களால இப்போ மனோஜ் பாண்டியனுக்கு ஓட்டு போடுறவங்க வேற, அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க வேறன்னு திமுக புரிஞ்சுக்காது. இது ரெட்டியார் அண்ணன் கே சார் அவர் ஜெயித்தது மட்டுமில்ல, என்டிஆர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே திமுக வளர்த்து கொடுத்துட்டாரு. அதுக்கு முன்னாடி ரொம்ப வீக்காக இருந்தது இங்கே அரசியலே. கே சார் அண்ணனுக்கும் சகோதரர் தாமரைக்கணிக்குமா தான் இருந்தது, அதிமுகவுக்குள்ள தான் இருந்தது. திருச்செந்தூர் ஜெயலலிதா வைத்து திமுகவில் ஜெயித்தாரு அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னைக்கு ரொம்ப செல்வாக்கான தலைவர். அவருக்குன்னு கடுமையான ஆர்கனைசர், இந்தியா ஃபுல்லாக உள்ள ஓட்டர்ஸை கொண்டு ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி கொண்டவர். அவருக்குன்னு தனிப்பட்ட ஓட்டு திருச்செந்தூர் தொகுதிக்குள்ள பெரிய அளவுக்குள்ள இருக்குது. ப்ளஸ் திமுகவுக்கு முஸ்லீம் ஓட்டு, மீனவர் ஓட்டு, அந்த ட்ரெடிஷனல் ஓட்டுன்னு சொல்லும்போது பெரிய லீடிங்கில் அவர் ஜெயிப்பார். ரகுபதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சிறிய எண்ணிக்கை சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் செட்டியார், நாட்டுக்கோட்டை செட்டியார். அவர் செல்வா கட்டுறாரு. செந்தில் பாலாஜி எம்ஆர் விஜயபாஸ்கரை டேரிங்காக நின்று 1-to-1 மோதி ரிஸ்க் எடுத்து ஜெயித்து இன்னைக்கு அவர் உள்ளாட்சி தேர்தலிலே கொங்கு மண்டலத்தில் 5% ஸ்டாலினுக்கு அவர் பெரிய ஆர்கனைசராட்டு உயர்த்தி காட்டிட்டாரு. ஈரோடு கிழக்கில் நான் சொன்னேன் கடும் போட்டினாங்க, ஒன்றும் கிடையாது செந்தில் பாலாஜி இதில் 2 மேலே வரும்னு சொன்னேன், நடந்த விஷயம். அதே மாதிரி ஆமா வேலு, தண்டராம்பட்டு வேலுன்னு ஆரம்பிக்க ஆளு, தாடியெல்லாம் ஆரம்பி முதலமைச்சருக்காக வளர்த்தவர். இன்னைக்கு திமுகவுக்குள்ள திமுகவில் ஒரு பெரிய பவர் பிளேயரில் ஒரு பெரிய பிளேயராட்டு, ஸ்டாலினுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒருத்தராட்டு தண்டராம்பட்டு வேலு இருக்கிறார். அன்னைக்கு ஐயா வீரப்பன் அரசியலில் தோத்ததும் அவரோட அரசியல் முடிஞ்சு போகலை, ஸ்டாலின் ரூபத்தில் அவருக்கு ஒரு அரசியல் வாழ்வு கிடைச்சிடுச்சு. அதன் தண்டராம்பட்டு வேலு. முத்துசாமி பெரிய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட் இதில் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தவருன்னு அந்த இடத்துக்குள்ள அவர் அதிமுக வந்தவர். அவர் ஒரு ஃபிகராக அங்கே நிற்கிறாரு, வெற்றி பெறுறாரு. அப்போ எத்தனை பேர் உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்? 1-2 எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ இந்த வகையில் அதிமுக எம்எல்ஏ இருக்கக்கூடியவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாய்ப்பு கிடைக்கும்னா அவங்க ஷுவர் ஷாட்டுன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மனோஜ் பாண்டியனும் அந்த வகையில் தான் இருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரி சென்னையில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு எத்தனை பேர் இப்போ இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக உண்மையான அதிமுகவே இல்லைன்னு சொல்றாரு. என்ன கணக்கு அவரு? காங்கிரஸ் இது பாஜக இதை வச்சு 67 சீட்டு எடப்பாடிகிட்ட கேட்குறாங்களா? ஏன்னா டெல்லி தகவல். ஏன்னா 20 சீட்டுன்னு தம்பி பாண்டே போட்டதுமே நிறைய பேர் பாண்டே சாடி தள்ளிட்டாங்க. அதற்கு பிறகு இது பூதாகரமாகி அண்ணாமலை வெளியேறிட்டான்னா பாஜக 0 ஆயிருங்கிறது ஐபி ரிப்போர்ட்டு, குஜராத் டீம் ரிப்போர்ட்டு, எங்களோட ரிப்போர்ட் எல்லாமே சேரும்போது அண்ணாமலை என்னப்படி 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணும்னு பாஜக உறுதியாக இருக்கிறாங்க. அதுக்கு இன்னைக்கு அந்த தேர்தல் ஆணைய வழக்கு 4 வாரத்தில் ஐயா எடப்பாடி முடிக்க சொன்னார். அது இன்னும் முடிக்கப்படலை. அது செங்கோட்டையன் அதை எரிரத்தியில் எண்ணெயை ஊத்துறாரு. இதெல்லாம் பாஜக இதை வச்சு விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீதிமன்றத்தில் 4 வாரத்துக்குள்ள கெடு விதிச்சது நடக்கலை. சிவி சண்முகம் இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு போ தேர்தல் ஆணையம்னு ரொம்ப அசால்ட்டாக சொன்னார். அந்த சூழல் இல்லை, என்ன நடக்குமோங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இதெல்லாம் பாஜக பயன்படுத்துவாங்க. சூழ்நிலைக்கு தக்கன இதில் முடிவுகள் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சசிகலா மேரிட்ட எம்எல்ஏ எம்பிக்கள் இபிஎஸ் எல்லாம் இருந்துமே படிச்சு பார்க்க நேரம் இல்லைன்னு சிம்பிள் ஃப்ரீஸ் ஆச்சு. அப்போ இவர் பொதுச் செயலாளர் முறைப்படி தேர்ந்தெடுக்கலன்னு சைத துரைசாமி அண்ணன் தான் சொல்லுவார். தொண்டர்கள் தேர்ந்து போட்டு இப்போ கேபிசி பழனிசாமி சொல்லுவார். அப்படி இல்லைன்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்கன்னா அது எடப்பாடிக்கு சிக்கலாயிரும். ஸோ அந்த சிக்கலை மேலே அதிகரிப்படுத்துறதுக்கு நிர்மலா சீதாராமன் ரூட்டில், அமித்ஷா ரூட்டில் செங்கோட்டையை மூவ் பண்ணுறாரு. பிஜேபி இதை வச்சு அப்பத்தை பங்கு வச்ச கதை மாதிரி யாருக்கிட்ட எவ்வளவு இது பண்ணுறாங்க,
அதிக சீட்டு வாங்கிட்டு விட்டுட்டு போகிறாங்களா என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ செங்கோட்டையனை பிஜேபி ஆப்ரேட் பண்ணது, நெருக்கடி கொடுக்கறது, இந்த சீட் பேரம், இது எல்லா கூட்டணி கணக்கில் ஒரு அங்கமாக தான் இந்த எடப்பாடியை சுற்றி நிகழ்ந்துகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக செங்கோட்டையன் அந்த தம்பி ரங்கராஜ் பாண்டே, அன்புக்கும் பாசத்துக்குரிய தம்பி ரங்கராஜ் பாண்டேயோட சாணக்கியாவில் சீமானும் செங்கோட்டையனும் கலந்துக்கிட்டனால தானே செங்கோட்டையன் வச்சு கட்சியை உடைச்சிருவாங்களோ, மோடி அண்ணாமலைலாம் சீமான சிஎம்மாக சொல்லிடுவாங்களோ தான் இன்று என்றதன் அடிப்படையில் தான் பாராளுமன்ற தேர்தலிலே வராத ஒரு 15 சீட்டு வெற்றி வாய்ப்பு உள்ள 2 அமைச்சர் கிடைக்கக்கூடிய தேர்தலே வராத ஒரு 2 அமைச்சர் கிடைச்சா ரைவல் பவர் சென்டர் ஆயிடுவார்னு நினைப்பார். ஆளு கெடுகட்டி பயங்கரமாக திங்க் பண்ணுவார். சாதாரண ஆள் இல்லைங்க, உண்மையை தான் சொல்கிறேன். அதனால தான் அவர் ராஜேந்தரிங்கிற அவரை நான். ஸோ அதிலே வராதவர் இன்னைக்கு வந்திருக்கிறாருன்னு சொன்னால் தன்னை 150 தொகுதியில் டெபாசிட் இலக்க வச்சு 3வது தள்ளிடுவாங்க பாஜக வெயிட்டை பயன்படுத்தி தான் வந்திருக்காரு. ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியல அந்த வெயிட்டு, பாவம் அவர் கிணற்று தவளையா இருட்டில் இருக்கிறார். இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் திமுக பக்கம் போகிற மாதிரியும் ஒரு பேச்சு இருக்குது சார். இப்போ பாஜக இவர் ஆப்ரேட் பண்ணதுங்கிறதும் ஒரு பார்வையாக இருக்குது, திமுக பக்கம் அவர் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது ஏதாவது வாய்ப்பு இருக்கா? டிசம்பர் வரை பாஜக எப்படி இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு பாஜக கைவிட்டால் ஸ்டாலின் தான், வேற என்ன இருக்குது? இப்போ எடப்பாடி பழனிசாமி பதிலாக செங்கோட்டையனை தூக்கி உட்கார வச்சிருவாங்க பாஜக, அவர்கிட்ட இருந்து கட்சியை பறிச்சிருவாங்க, இரட்டை இலையை முடக்கிடுவாங்க. ஒருவேளை அவர் சீட்டு பேரத்தில் இதெல்லாம் பண்ணாரு, அவர் வந்து பாஜகவுக்கு உதவலை அப்படின்னா அதெல்லாம் நடக்கும்னு ஒரு சில பத்திரிகையாளர்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அரசியல் லாபத்துக்கு தான் எல்லாரும் பண்றாங்க. செங்கோட்டையனை வச்சு பண்ணும்போது எடப்பாடி ரொம்ப அடமண்டா இருந்தாங்கன்னா எதுவும் நடக்கலாம். எடப்பாடி லீனியண்டா போய் அன்னைக்கு உங்களுக்கு 5 எம்பி தந்தோம்னா நீங்க ஆர்கேனர்ல நோட்டாக்குள்ள போயிருந்தீங்க, நாங்க 2வது வந்திருந்தோம். அதனால அரசாங்கம் விடாதுன்னு சொன்னேன் நான். எதிர் எடப்பாடி 6 எலெக்ஷன் சொன்னவன் நான் தான். யோசித்து பாரு, நான் கரெக்டா பேசுவேன். அப்போ நீங்க நோட்டாக்குள்ள போனனால தமிழிசை மட்டும் இல்லை எல்லாரும் தான் காரணம். உங்களுக்கு வந்து நான் 5 எம்பி தான் தர முடிஞ்சது. 5 எம்பிக்கு வந்து நான் 7 எம்பி கொடுத்த பாமகவுக்கு 23 கொடுத்தேன், 5க்கு 20 கொடுத்தேன். இப்போ எடப்பாடி 20% கீழே போயிட்டாரு. 2.7 எடுத்த பாஜக அண்ணாமலையோட அதிரடி ஆட்டத்தில் 11.4 போயிட்டு, அப்போ அண்ணாமலை கூட இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சேர்த்து 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிறதான் நம்ம கருத்து. அதை பிஎம்ஓ இன்னைக்கு என்டால்ஸ் பண்றாங்க. பிஜேபி அப்சர்வர்ஸ் எல்லாம் 67 சீட்டு கேட்கணும்னு விரும்புறாங்க. ஸோ இந்த இதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி முன்னம்ம டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் கொடுத்தது மாதிரி கலத்தி விட்டது மாதிரி இப்போ கலத்தி விட முடியாது. ஸோ இது செல்வாக்கும் இருக்கு. 2.7 தமிழிசை தலைமையில் எடுத்த பாஜக இல்ல, 11.4 அண்ணாமலை தலைமையில் எடுத்த பாஜக. சப்போஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மோடி தலைமைங்கிறதுல அண்ணாமலை உள்ள இல்ல சார், தூக்கிட்டாங்கல்ல. அண்ணாமலை கட்சியில தானே இருக்கிறாரு, தொண்டர்களின் தலைவராக தானே இருக்கிறாரு, அவர் தானே அந்த முகத்துக்கு ஹீரோவா இருக்கிறாரு. 55% இந்திரா காந்தி தலைமையில் எடுத்த 71 ஓட்டுக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர், முத்தமிழறிஞர் கலைஞர் ஹீரோன்னா 18% மோடி தலைமையில் எடுத்த ஓட்டுக்கு அண்ணாமலை தானே ஹீரோ. ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவி இருக்கிறாரு, ராமதாஸ் இருக்கிறாரு, அன்புமணி இருக்கிறாரு, நயினார் 2வது வந்தது இருக்குது, தமிழிசை 2வது வந்தது இருக்குது, பொன்னார் 2வது வந்தது இருக்குது, முருகன் 2வது வந்தது இருக்குது, சீனிவாசன் 2வது இருக்குது. யாரையும் விட்டுறக்கூடாது. எல்லாரும் நண்பர்கள் முகத்தை நாளைக்கு பார்க்கணும். மாறுபட்ட கருத்து இருந்தாலும் ஒத்த கொள்கையில் முகத்தை பார்க்கணும். யாரையும் விட விரும்பலைன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த ஓட்டு 18% முன்னாலும் அண்ணாமலை 18% வாக்கு ஹீரோ. அதனால அண்ணாமலையை திருப்திப்படுத்த தான் டெல்லி பாஜகவே வெற்றியோ தோல்வியோ பலத்துக்குரிய சீட்டு எடப்பாடிட்ட வாங்கிடணும். அவர் வேற வழி இல்லாமல் அண்ணாமலை மோடி பிஎம்ஓ சப்போர்ட்ல சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா 150 தொகுதியில் டெபாசிட் போயிருந்து தான் உள்ள வந்தார். ரங்கராஜ் பாண்டே இதாம்பா உண்மை, அறிவு நாணயத்தோட இதை சாணக்கியாவில் போடு. அந்த சிச்சுவேஷன்ல இந்த கருத்து வந்து டெல்லி பாஜக எடுப்பட்டிருக்கு. எனக்கு முந்தானத்து கிடைச்ச தகவல்ல 67 சீட்டு கேட்குறோங்கிறத சொல்றாங்க. இப்போ இந்த செங்கோட்டையன் சரி, ஓபிஎஸ் சரி, டிடிவி சரி, இவங்க எல்லாருமே திமுகவோட பி டீம்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாரு. இது மூலயமா அவங்க கிட்ட இருக்கிற ஆதரவாளர்களை திருப்பி அதிமுக கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாங்க. அந்த பி டீம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பழைய காஸ்ட் நியூட்ரல் ஜெயலலிதா எம்ஜிஆர் கையில் இருந்த அண்ணா திமுக இல்லை. இப்போ தான் சீமான் அடிக்கிறார. பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை ஜெயலலிதா காலி பண்ண நினைச்சாங்க. அதில் தோத்து வேற வழி இல்லாமல் தங்க கோஷம் வச்சாங்க. சித்தர் எங்க ஐயா, அவருக்கு எதுக்கு தங்க கோஷம் வச்சு நீ தோத்து போன, நீ தப்பு பண்ணிட்டு இது பண்றன்னு ஜெயலலிதா அந்த குரு பூஜை தேவர் இமானுவேல் சேகரன் அங்கே தென் மாவட்டத்தில் உள்ள பல குரு பூஜைகளை வந்து ஜெயலலிதா தடுக்க நினைச்சது தவறுங்கிறார சீமான். அப்போ ஜெயலலிதாவை அடிக்கிறாரு. அதில் வீரப்பனை என்கவுண்டர் பண்ணதுன்னு சரின்னு எடப்பாடி பேசிட்டு வரான்னு கேட்குறார. இதுக்கெல்லாம் என்ன பதில்? அப்போ எங்கே போச்சு உங்கள் சென்டிமெண்ட்டு? ரெட்டையில ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன சீமான் கிட்ட 4வது போகுதா ரெட்டையில? யாரால போகுது? ஆசாரி, சாம்பவர்,
மீனவர் போன்ற சமூகங்கள், ஏழை எளிய சமூகங்கள் வந்து எடப்பாடி தலைமையில் வரக்கூடிய ரெட்டலையோட சீமான் லீடர்ஷிப்பை ஆதரிக்கலான்னு தானே போகுது. பூத்து எடுத்து பாருங்க, நாடார் ஓட்டுலையா கீழே போச்சு? இல்லை, அங்கே நாடார் ஓட்டுகளா விளவங்கோட்டில் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு இருந்தது. மீனவர் ஆசாரி சாம்பவர் பறையர் சமூகத்தோட ஒரு சமூக சகோதரர்கள் தான். இது இந்த ஓட்டில் தானே இருந்தது. அது இப்போ சீமான் கையில் போயிட்ட ரெட்டலையை தூக்கி போட்டுட்டு தானே போனாப்புல. ஜெயலலிதா உயிரோடிக்கும் நோட்டாவை கீழே போன கட்சி தானே விளவங்கோட்டில். அதிமுக முத ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில் சீமான் தான் லீடர்ஷிப்பில் 4 தள்ளிட்டார எடப்பாடி பழனிசாமியை. சீமான் போல்டா பெரியார் மண்ணல்ல பெரியாரை மண்ணுன்னு ஸ்டாலினை எதிர்த்து ஈரோடு கிழக்கில் நின்னார. கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எடப்பாடி களத்திலே நிற்கலையே. ரங்கராஜ் பாண்டே இதுக்கும் வக்காலத்தை வாங்கிட்டு இருக்காரு. வாங்குங்க, அது தப்பு இல்லை, என் தம்பி தான். ஆனால் உண்மையை சொல்லிட்டு வக்காலத்து வாங்குங்க, அறிவு நாணயம் பற்றி செயல்படாதீங்க. நாளைக்கு நீங்கள் என்ன வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணுங்க, அது உங்கள் உரிமை. ஆனால் நடந்த விஷயத்தில் தெற்றி தெரிச்சு மோசடி பண்ணக்கூடாது. ஸோ அதிமுக சென்டிமெண்ட் காலி ஆகிட்ட. இதை தாண்டி கேசி பழனிசாமி ஒரு வழக்கு போட்டிருக்காரு ஜெயலலிதா பற்றி சீமான் பேசுனதுக்கு. அதை நான் சொல்ல விரும்பல, நாகரிகம் கருதி. ஸோ செந்தில் பாலாஜி எம்ஆர் விஜயபாஸ்கரை எதிர்த்து நின்று டஃப் ஃபைட்டு கொடுத்து ஜெயித்துட்டாரு. மீண்டும் செந்தில் பாலாஜி விஷயத்தில் கொங்கு மண்டலத்தில் 5% வாக்கை உயர்த்தி கொடுத்துருக்கிறாரு. உள்ளாட்சி தேர்தலில் அவரோட பணி. ஈரோடு கிழக்கில் செந்தில் பாலாஜி பணியில். வன்னியர் மண்டலத்தில் 5% அதிமுக டவுன் ஆயிருக்கு. வன்னியர்கள் ஸ்டாலினை இருக்கிறாங்க. இங்கே என்ன அதிமுக எம்ஜிஆர் சென்டிமெண்ட் எங்கே வந்து, ஜெயலலிதா சென்டிமெண்ட் எங்கே வந்து, வன்னியர்கள் ஸ்டாலினை இருக்கிறதுக்கும் அதிமுக சென்டிமெண்ட்டுக்கு எங்கே வந்தது? நாடார்கள் ஸ்டாலினை ஆதரிக்கிறதுக்கும் இந்த நாடார்களுக்கு மேலும் ஸ்டாலின் கன்னியாகுமரி, நார்கோயில், ராதாபுரம் மற்றும் பகுதிகளில் இந்த நாடார்களுக்கு ஸ்டாலின் வாய்ப்பு கொடுப்பாருன்னு அப்பாவுக்கு எதிராக இல்லை. நம்ம அப்பாவுக்கு பலமானவர் தான், நண்பர் தான். நாங்கள் எதிர்பார்க்கிறதுக்கும் மற்ற அரசியல் சூழ்நிலையில் ஸ்டாலின்கிட்ட ஒரு நாடார் ஆதரவு வளையம் பெறுவதற்கும், தேவேந்திர குல வேளாளர்கிட்ட நாடார் ஆதரவு வளையம் பெறுவதற்கும், வன்னியர்கள்ட்ட அது எதிர்ப்பு வளையமாக இருக்கிறதுக்கும் எம்ஜிஆர் காரணமா ஜெயலலிதா காரணமா? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. நாடார் ஆதரிக்கிறான்னா முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ் தான் சொல்லி, காமராஜ் தான் கான்ஸ்டியூஷன் மன்ற தன் அதிகார பலத்தால் நேருகிட்ட ஆளுமையை காட்டி கொண்டு வந்தார்னு சொல்லும்போது, தேவர்களோட வளர்ச்சிக்கு காமராஜ் காரணம், வன்னியர் வளர்ச்சிக்கு காமராஜ் காரணம், உடையார் வளர்ச்சிக்கு காமராஜ் காரணம், நாடார் வளர்ச்சிக்கு காமராஜ் காரணம். ஓபிசி ரெசர்வேஷன் வந்தது தான் கொங்கு வேளாள கவுண்டர் வளர்ச்சிக்கு 74க்கு மேலே காமராஜ் அந்த ரெசர்வேஷனை கொடுத்தது தான் காரணங்கிறத ஸ்டாலின் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இது காமராஜருக்கு பெருமை, நாடார்களுக்கு பெருமை. இதை கலைஞர் சொல்லலை, உண்மையை மறைச்சார். உண்மைதான். அது நான் உண்மைங்கிறத யாருக்கிட்டையும் நான் இது பண்ணுறேன். உண்மையை சட்டசபையில் பதிவு பண்ண ஸ்டாலினுக்கு என்னோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தேவேந்திர குல வேளாளர் இமானுவேல் சேர்னாருக்கு அரசு விழா, மோடி பேரை மாற்றினதும் உடனே தேவேந்திர குல வேளாளர் சர்டிஃபிகேட் கொடுக்க சொன்னது. அப்போ இந்த ஓட்டெல்லாம் இலவச ஓட்டுன்னு கலைஞர் நினைச்ச மாதிரி ஸ்டாலின் நினைக்கலையே. இன்னைக்கு டெல்லி பிரதிநிதி ஏகேஎஸ் விஜயன், அவருக்கு மேலும் வாய்ப்புகள் வரலாம். மாவட்ட செயலாளர்கள் கண்டிப்பாக ஒரு தேவேந்திர குல வேளாளர் நிற்கணுங்க. தென்காசியில் ஒரு மகளிருக்கு எம்பி டிக்கெட் கொடுத்தாரு. ஸோ அரசியல் டைனமிக்ஸ் எல்லாமே மாறி போச்சு. நீங்கள் 38% ஓட்டு சேலத்தில் எடுத்த ரெட்டையில தான் நெல்லையில் 8% எடுத்திருக்கு. அப்போ ரெட்டையில சென்டிமெண்ட் எங்கே போச்சு? எங்கெங்கே போச்சு ரெட்டையில சென்டிமெண்ட்டு? எவ்வளவோ டைனமிக்ஸ் மாறி போச்சு. இன்னும் ரெட்டையில ஜெயலலிதா பற்றி சீமான் சொல்றதுக்கு அதிமுக காரங்க பதில் சொல்ல முடியாம இருக்காங்களே. பீகாரி பாண்டைக்கு கஷ்டம் உண்டுன்னா உண்ணாவிரதம் இருக்கட்டு. ஜெயலலிதா சமாதியில் இப்போ எங்க ஆத்தாளை பற்றி சொல்லிட்டாங்களே சீமான் சொல்றாருன்னு சொன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஜெயலலிதாவுக்கு ஆளெல்லாம் எனக்கு ஓட்டு போட மாட்டான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு பீகாரி பாண்டே இருப்பார், அந்த ஓட்டு இல்லைனாலும் பரவாயில்லன்னு தூக்கி அடிச்சுக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி 8% வளர்ந்துட்டு என்னையா எம்ஜிஆர் சென்டிமெண்ட் ஜெயலலிதா சென்டிமெண்ட்னுட்டு பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே மாறி போச்சு. டெல்டா சவுத்தில் ஒரு மாதிரி ரெட்டலை இருக்குது, நார்த்தில் ஒரு மாதிரி ரெட்டலை இருக்குது. நார்த்தில் ரெட்டலை இருக்க காரணம் 10.5 காரணம். வன்னியர்களின் பெருந்தலைவரா எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறான். நான் உண்மையை மனப்பூர்வமாக மனசுல இருந்து பேசுகிறேன். இதுதான் யதார்த்தம். பாண்டே போன்றவங்க கருத்து பார்வையற்றவராட்டு பொய்யும் புரட்டும் பண்ணிக்கிட்டு ஊரையும் மக்களையும் ஏமாத்திட்டு இருக்கான். சமூக நீதியை சூறையாடலான்னு எடப்பாடி கூட இருந்து பேசிட்டு இருக்காங்க. நடக்காது அதெல்லாம். அப்போ ஒரு பக்கம் திமுக வலுவா இருக்கு, செங்கோட்டையன் இவங்கெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம், ரெட்டைலை முடக்கம், பாஜக 67 சீட் அப்படின்னா எடப்பாடிக்கு கடும் நெருக்கடி தானே சார்? ஏன்னா விஜயும் கூட்டணிக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. 20% ஓட்டு எடுத்தவருக்கு எப்படிங்க நெருக்கடி இல்லாம இருக்கும்? ஏங்க நீங்க 2021 பாஜக 20 சீட்ல தள்ளும் போது பாஜக பலம் 2.7, பாராளுமன்றத்தில் 3.7, பாராளுமன்றத்தில் 11.4. ஏசி சண்முகம், பாரிவேந்தர் இவங்களெல்லாம் சேர்த்து உங்க பலம் 20. 2-1 கேட்கலன்னா மோடி ஏமாளிங்க, அமித்ஷா ஏமாளிங்க, நட்டா ஏமாளிங்க, சந்தோஷ் ஏமாளிங்க. பாண்டே சொல்றதை கேட்டா அங்க செயல்பட முடியும். ஏற்கனவே பாண்டே என்கிட்ட மோதி தோத்தவர் சசிகலா விஷயத்துல. நம்ம கருத்தை மோடி ஏத்துக்கிட்டாரு. அதை
மனசார பாராட்டக்கூடிய பெருந்தன்மையும் மெக்னானிமிட்டியும் சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கருக்கு இருக்கு. பாண்டே இன்னும் பொறாமையில புழுங்கி சாகுறாரு. இப்பவும் பாண்டேக்கு சவால் விடுறோம். உரிய கேண்டிடேட் பலத்துக்குரிய இது இல்லைன்னா நடக்கிறதே வேற. நாடார் பெல்ட்டுக்குள்ள நின்று மக்களவையில டெபாசிட் இழக்க வச்சது மாதிரி இப்பவும் அடிச்சு காட்ட முடியும் எடப்பாடி பழனிசாமியில. 4 பேர் கருத்து பார்வையற்றவராக இருந்துகிட்டு அதை பாஜகவுக்கு 20 சீட்டுன்னு சொன்னா தலைமை விட்டுட்டு போயிருமா? ஏற்கனவே நம்ம கிட்ட தோத்து புறமிட்டு ஓடுனவர் தான் பாண்டே சசிகலா விஷயத்துல. அவருக்கு அதை தீயில மிதிச்ச மாதிரி அவ்வாறு கதறாரு. முகத்துல கரிப்பூசப்பட்டதை ஏத்துக்க மனசு இல்ல. சவுக்கு சங்கருக்கு பெருந்தன்மையும் ஒரு மெக்னானிமிட்டியும் இல்லாம ரொம்ப ஒரு ஒட்டிசே அந்த இதுல பாண்டே புழுங்குறாரு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.